லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். இந்திய பின்னலாடை ஏற்றுமதியில் 2021 வரை ஐரோப்பா தான் மிகப்பெரிய சந்தையாக இருந்தது. பின்னர் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி அதிகரித்து முதலிடத்தை பிடித்தது. ஆனால் கடந்த ஆண்டு அமெரிக்கா இறக்குமதி வரியை உயர்த்தியதை தொடர்ந்து ஏற்றுமதி வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. இதனால் 2025-26 நிதியாண்டில் ஐரோப்பா மீண்டும் முன்னிலை பெற்றுள்ளது. கடந்த நிதியாண்டில் ஐரோப்பிய நாடுகளுக்கு 20,875 கோடி ரூபாய் மதிப்பிலான பின்னலாடைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இது மொத்த ஏற்றுமதியில் 31%. அமெரிக்காவுக்கு 20,761 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி நடந்துள்ளது. அதன் பங்கு 30% குறைந்துள்ளது. அதேபோல் பிரிட்டன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கான ஏற்றுமதியும் வளர்ச்சி கண்டுள்ளது. கடந்த ஆண்டு 8% இருந்த பங்கு தற்போது 9% உயர்ந்துள்ளது. இதுகுறித்து பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் கூறுகையில், நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் மே மாதங்களில் மட்டும் ஐரோப்பாவுக்கு 3,431 கோடி ரூபாயும் அமெரிக்காவுக்கு 3,252 கோடி ரூபாயும் ஏற்றுமதி நடந்துள்ளது. அமெரிக்கா 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பா மீண்டும் முக்கிய சந்தையாக உருவெடுத்துள்ளது. மற்ற நாடுகளுக்கான ஏற்றுமதியும் சீரான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது என்றனர். தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதால் வாடிக்கையாளர்கள் வெள்ளி நகைகள் பக்கம் திரும்பி வருகின்றனர். இதையடுத்து வெள்ளி நகைகளின் தூய்மையை உறுதி செய்யும் ஹால்மார்க் பரிசோதனைக்கான தேவையும் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து இந்திய தர நிர்ணய அமைப்பான BIS தெரிவித்ததாவது: வெள்ளி நகைகளுக்கு ஹால்மார்க் பெறுவது கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் விருப்ப அடிப்படையில் இருந்து வருகிறது. கடந்த 2025 செப்டம்பர் முதல் ஹால்மார்க் செய்யப்பட்ட வெள்ளி நகைகளுக்கு HUID எனப்படும் தனித்துவ அடையாள எண் வழங்கப்படுகிறது. இதன் வாயிலாக நகைகளின் தூய்மையை வாடிக்கையாளர்கள் சரிபார்க்க முடியும். வெள்ளி நகைகளுக்கு ஹால்மார்க் பெறும் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளது. தற்போது வெள்ளி நகைகளை பரிசோதிக்க நாடு முழுவதும் BIS அங்கீகாரம் பெற்ற 230 பரிசோதனை மற்றும் ஹால்மார்க் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதிகரித்து வரும் தேவையை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தற்போதைய ஆய்வகங்கள் வாயிலாக கையாள முடியும். அதற்குள் நாடு முழுவதும் பரிந்துரை மற்றும் பரிசோதனை ஆய்வகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என BIS தெரிவித்துள்ளது.